எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் வரும்போது தான் நிறைவாக்குவார்னு நினச்சிட்டு இருக்காங்க. எப்போ? பரலோகத்தில் தேவன் வருவார் இல்லையா, பரலோகத்துக்கு போவோம் இல்லையா, அப்போ தான் தேவன் இதெல்லாம் நமக்கு நிறைவாக்குவார்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்லை, அவர் எங்கேயே நிறைவாக்குவார். மகிமையில் அங்கே போன பிறகு, நம் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு போய் அவர் அங்கே போன பிறகு அங்கே நிறைவாக்கி ஏதாவது யூஸ் ஆகுது? நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? பணம் அங்கே செல்லவே செல்லாது. அங்கே நம்ம தேவைக்கு எதுவுமே செல்லவே செல்லாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் எப்படியா மகிமைனா அப்படின்னா மகிமையாக இருக்குமா அவர் நிறைவாக்கும் பொழுது. அப்போ குறைவுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாரு? குறைவு அப்படிங்கிறாரு. குறைவு என்பது என்ன அப்படின்னா, இட்ஸ் அவர் நீடு. குறைவு என்பது என்னது? நம்முடைய தேவைகள். நம்முடைய தேவைகளை அவர் எப்படி நிறைவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாருங்கிறது தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது உன் தேவைகள்